முன்னாள் போராளிகளுடைய அமைப்புகளுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தீர்கள். ஓரளவுக்கு மக்கள் அதுக்கு செவி சாய்த்தும் இருக்கிறார்கள். அது நீங்கள் சொன்னீர்களா? அல்லது தமிழ் மக்கள் இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களித்தவர்களும் அந்த அரசியலை புரிந்து கொண்டவர்களும் கண்டிப்பாக தமிழ் தரப்புக்கு தான் வாக்களிப்பார்கள். இப்ப இன்றைக்கு இந்த வெற்றியை நீங்கள் எப்படி மக்களுக்கு பயனுள்ள வகையில மாற்றுவீங்க? ஏவிபி வட தமிழர் பிரதேசங்களை தன்னுடைய ஆளுகைக்கு கொண்டு வருவதை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது என்ற காரணத்தினால் என்னுடைய ஆதங்கங்களை நான் வெளியிட்ட ஒரு அரசியல் நகர்வை முன்னெடுக்க முடியாமல் இருக்குது. ஏன் இது விடுதலை புலிகளுடைய அரசியல் இல்லாதது என்ற வெளிப்பாடா, அல்லது ஏன் விடுதலை புலிகளுக்கு அரசியல் புரிதல் மிக ஆழமாக இருக்கிறது. அரசியல் புரிதல் உள்ள போராளிகள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் தாராளமாக இருக்கிறார்கள். அது தெரியாம நீங்கள் என்ன அவர்களுக்கான ஆதரவை வழங்கினீங்க? இல்ல அதான் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன். ஜனநாயக போராளிகள் கட்சி அங்க உருவாக்கப்பட்ட பின்னர் சுமந்திரனுக்கு பின்னால் இருந்து ஈழத்தமிழர் அரசியலை உடைத்தறிந்து இந்த சர்வநாசம் செய்கிற அரசியல் காய் நகர்த்தல் தந்திரோபாய திட்டங்கள் அனைத்தையும் சுமந்திரனுக்கு வழங்குவது ரணில் விக்ரமசிங்கவும் சிங்கள ராஜதந்திரிகளும். வணக்கங்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் வழமை போல உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்த நிலையில தேர்தல் கள நிலவரங்கள் எவ்வாறு அமைக்கின்றது, எவ்வாறு கூட்டணிகள் இணைய போகின்றது, அடுத்து எவ்வாறு இந்த உள்ளூராட்சி சபைகள் அமைய போகின்றன என்பது தொடர்பாக உங்களுக்கு மிகவும் அறிமுகமான முல்லைமதி அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். ஆய்வாளர், சமூக செயற்பாட்டாளர் முல்லைமதி, வணக்கம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. இந்த தேர்தலுக்கு முன்பாக இருந்து நீங்கள் இந்த போராளிகள், முன்னாள் போராளிகளுடைய அமைப்புகளுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தீர்கள். ஓரளவுக்கு மக்கள் அதுக்கு செவி சாய்த்தும் இருக்கிறார்கள். அது நீங்கள் சொன்னீர்களா, அல்லது பொதுவாக இருந்த அந்த அபிப்பிராயமோ தெரியல. இன்றைக்கு இந்த டிடிஎன்ஏ எனப்படுகின்ற ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு 100க்கும் மேற்பட்ட ஆசனங்கள் எடுத்திருக்கு. தமிழ் தரப்புல 2வது பெரிய கட்சியாகவும் உருவாகி இருக்கின்றது. இந்த தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு என்னத்தை சொல்லுங்க? நான் ஏற்கனவே சொன்னது ஜெயபாலன், நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொன்னான், தமிழ் மக்கள் இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களித்தவர்களும் அந்த அரசியலை புரிந்து கொண்டவர்களும் கண்டிப்பாக தமிழ் தரப்புக்கு தான் வாக்களிப்பார்கள். ஆனால் அந்த வாக்குகளை இவர்கள் தமிழரசு கட்சிக்கோ அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கோ செலுத்துவதில் எந்த பிரயோசனமும் இல்லை. அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை முன்னிறுத்துவார்களாக இருந்தால் அது சிங்கள தேசியவாதத்துக்கு தான் பாலை வார்க்குமே தவிர தமிழர்களுக்கு அல்ல. ஏனென்றால் நாங்கள் நிறுவனங்களுக்கு ஊடாக கடந்த 15 ஆண்டு காலத்தை பார்க்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும், தமிழரசு கட்சிக்கு எதிர்க்கடை போட்டுக்கொண்டு அரசியல் செய்வதற்கான ஒரு பாத்திரம் தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற அந்த போலி தோற்றத்தை கண்டு ஏமாறுகிறார்கள். எங்களுடைய போராளிகள், மக்கள், புலம்பெயர்ந்த கட்டமைப்புகள் எல்லோரும் ஏமாறுகிறார்கள். ஏனென்றால் புலனாய்வு ரீதியாக இவர்கள் எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியில வந்தார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், செல்வராய கஜேந்திரன் எப்படி நோர்வேலிருந்து வந்தவர், அவர்களுடைய அரசியல் எப்படி போகுது, போராளிகளை அதாவது அனைத்து இயக்கங்களையும் சேர்த்து ஒரு அரசியல் செய்யணும் என்று உண்மையில நான் ஆரம்பத்தில் ஜனநாயக போராளிகளுக்கு ஆதரவு அளிக்க போயில்லை. ஜனநாயக போராளிகள், விடுதலை புலிகள் ஜனநாயக வழிக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு புறம்பான ஒரு கூட்டமைப்பை எங்களோடு சேர்ந்து வரக்கூடிய எல்லாரையும் சேர்த்து இணைச்சு கொண்டு போறோம் இருந்தனால், அதுக்காக எல்லா இயக்கங்களோட நான் கதைச்சும் இருந்தனால், அந்த வகையில இந்த ஜனநாயக போராளிகள் என்ற பெயர் பரிந்துரைக்கப்பட்ட போது அதை சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளவர்கள் எல்லோரும் கருத்தளவில் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அது நல்ல பேர், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜனநாயக போராளிகளாகவே நாங்கள் ஒன்று அணிக்கலாம், பிரச்சனை இல்லை என்ற மாதிரி. ஆனால் எங்களோட மக்கள் இம்முறையும் தவறு செய்து விட்டார்கள் என்று சொன்னால், மக்கள் தவறு செய்தார்கள் என்று சொல்றதை விட நான் இதுல ஜனநாயக போராளிகள் மீதுதான் பெரிய குற்றச்சாட்டை நான் முன்வைப்பேன். ஏனென்றால் விடுதலை புலிகளின் பேரில் ஒரு அரசியல் செய்ய புறப்பட்ட இவர்களுக்கு முழு ஆதரவும், ஒரு கணிசமான ஆதரவு புலம்பெயர்ந்த போராளிகளால வழங்கப்பட்டது. அந்த போராளிகளுடைய அறிவுறுத்தலை ஏற்று செயல்படுவதற்கு இவர்கள் தயாராக இல்லாமல் போன காரணங்களால்தான் இவர்களை விட்டு பலர் விலகினார்கள். இல்லாட்டி வரலாற்று மையத்தை கட்டமைச்சு செயல்படுற போராளிகளும் இவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தவங்க. அதே மாதிரி போராளிகள் கட்டமைப்பு உட்பட எல்லாருமே தண்டவை. நான் ஒரு ஆள் போய் நின்று அதை பெரிய அளவில் இழுத்து கொண்டு வரையக்குள்ள எல்லா போராளிகளும் அதை பார்த்தவர்கள். இது சரியா போகுமா இருந்தா நாங்களும் வரலாம், இல்லாட்டி போய் கொல்ல கொடுத்து அடி வாங்குற மாதிரி விரக்கூடாது இருந்தவர். அப்புறம் இதுக்குள்ள இந்த போட்டி பொறாமைகளும் பாரது தானே. இவர் ஒரு ஆள் இவர் கொஞ்சம் முன்னுக்கு வாரன்ற உடனே இவரை விழுறதுன்ற மாதிரி இழுத்துற புத்தி எல்லாம் பாராது. இதுக்குள்ள எதிரிகள் அந்த சந்தில சிந்து பாடி இவர்களை குழப்பி விடுற இதெல்லாம் நடந்தது. ஜனநாயக போராளிகள் 2017ஆம் ஆண்டு நடைபெற இருந்த பிரதேச சபை தேர்தலில் அனைத்து பிரதேசங்களிலும் ஜனநாயக போராளிகளை
மட்டும் களத்துல இறக்குறதாக இருந்தாங்க. அதுல எங்கள்கிட்ட இருந்த திட்டம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப பிளாட் டிபிஆர்ல செலோ இந்த இயக்கங்கள்ல இருந்து அந்த இயக்கங்கள் செயல்படுத்தப்பட்ட பிறகு இந்த இயக்க கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு நீண்ட காலம் வாழ்ந்த உண்மையான விடுதலை பெற்றுள்ள பலர் அங்க இருக்கிறார்கள். எங்களுக்காக வேலை செய்த பலர் இருக்கிறார்கள். இந்த இயக்கங்கள்ல இருந்து விடுதலை புலிகளோடு இணைந்து செயல்பட்டவர்கள் பலர் உலக நாடுகள் முழுக்க இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் எல்லாரையும் சேர்த்து இந்த குழப்பவாதிகளை தவிர்த்து, இந்த தமிழரசு கட்சியோட 2 வியாபார அரசியல் செய்கிறவர்களை தவிர்த்து அப்படியான போராளிகள் எல்லாரையும் இணைச்சு ஜனநாயக போராளிகளுக்கு பிரதேச சபை தேர்தலுக்கு கொண்டை கட்ட வச்சு இறக்குவோம் என்றுதான் நான் முயற்சிச்சினாங்க. ஆனால் அந்த தேர்தலை குழப்பி அடித்தார்கள். அதாவது அது போச்சு. இந்த தேர்தலில் ஜனநாயக போராளிகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதாகவும் தெரியல. அவர்கள் எத்தனை பேர் வெற்றி பெற்றார்கள் என்று தெரியல. மற்றது போன்றவர்கள் வெளிநாடுகள்ல இருந்து அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாலும் உங்களது பெயர்கள் அவர்களால் குறிப்பிடப்பட்டதாகவும் நான் அறியல. அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். என்னென்று சொன்னால், நான் ஏற்கனவே ஜனநாயக போராளிகளுக்காக 2017 ஆதரவு அளிச்சு அவர்களை ஒரு தனி தரப்பாக நிறுத்தி சரியானவர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு ஒரு பொது கட்டமைப்பு நிலைப்பாட்டுகளை இந்த தமிழரசு கட்சியையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸையும் ஒதுக்கி மற்றவர்கள் எல்லோரையும் இணைத்து போராளிகளும் பொதுமக்களும் சேர்ந்து அரசியல் பேர் இயக்கத்தை உருவாக்க நான் வெளிக்கிட்டதனால என்ன இந்த சீன்ல இருந்து அகற்றணும் என்று முடிவெடுத்தவர்கள் ஜனநாயக போராளிகளோடு சேர்ந்து வேலை செய்து துவங்கினார்கள். இந்த திலீபன் வழியில் வருகிறோம் என்ற ஒரு இருவட்டுக்கான பாடல்கள் நான் எழுதி வெளியிட்டிருந்தேன், ஒரு 10 பாடல்கள். அந்த பாடல் இருவட்டு வெளியிடுவதற்கு முன்னரே இங்க என்னோட நின்று இந்த ஜனநாயக போராளிகள் கட்சியைச் சேர்ந்த இளங்கதிர் என்றவருடைய தம்பி பகலவன் கனடாவில் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு பாடலாக கொண்டு இங்க உள்ள கனடாவில் உள்ள தமிழரசு கட்சியினருக்கு அந்த பாடல்களை கொடுத்து அவர்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அதுல கோபால ஆரம்பம், அதாவது அமெரிக்காவுக்கு வந்த சுமந்திரனை கூப்பிட்டு 15,000 ரூபாய் கொடுத்து பிரதேச சபை தேர்தலில் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நாங்கள் ஜனநாயக போராளிகள் இணைக்க போறோம். அப்ப நான் கேட்டேன், ஜனநாயக போராளிகளுக்கு வெளிநாடு ஒன்றில இருந்து ஒரு ஆதரவு கொடுத்து ஒரு போராளியாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னோட நீங்க இதை பற்றி ஒன்றுமே கதைக்க இல்லை, நீங்கள் இணைக்க போறோம் என்று முடிவெடுக்கிறதுக்கு நீங்களே என்றது நான் நேரடியாக அவர்கிட்ட கேட்டேன். இருந்து வேறு விளங்க வேண்டவர் சொல்லி போட்டு ஒரு நாள் மாலை போனால் அடுத்த நாள் விடிய செய்தி அடுத்த நாள் விடிய அந்த பகல் அங்க இலங்கையில ஜனநாயக போராளிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைத்து விட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எவ்வளவு தமிழின துரோகத்தை இழைத்து நிற்கிறது அந்த பேரு கீழே என்றதும், அது தமிழரசு கட்சி என்ற ஒரே ஒரு கட்சி அனைத்து போராட்ட இயக்கங்களையும் ஏனைய அரசியல் கட்சிகளையும் எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்றதும், இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை எதிர்க்கடை போட வச்சு விடுதலை புலிகள் ஜனநாயக வழிக்கு வந்து அரசியல் தமிழர்களின் அரசியலை கையகப்படுத்தி விடக்கூடாது, ஆயுத போராட்ட இயக்கங்கள் கூட்டாக சேர்ந்து விடக்கூடாது. ஏனென்றால் சம்பந்தனாக்களுக்கு நன்றாக தெரியும், இந்த 2002 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படுறதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னரே ஆயுத போராட்ட இயக்கங்களை ஒருங்கிணைக்கிற உரையாடல்கள் துவங்கிவிட்டது. உண்மையை சொல்ல போனால் இந்திய படைகள் வெளியேறிய கையோடு இந்த பிளாட் இபிஆர்ல இயக்கங்கள் வந்து வவுனியால முகாம் அமைத்த பொழுது மாத்தியாண்ண கூப்பிட்டு இந்த விஷயம் சம்பந்தமாக இது எப்படி நாங்கள் எதிர்கொள்ள போறோம், ஏனென்றால் அவங்களுக்கு வன்னிக்குள்ள வந்து போறது ஒரு சாதாரண விஷயம், ராணுவத்தை கூட்டிக் கொண்டு வந்து போவாங்க. அப்ப அதாவது நாங்கள் சைக்கிள்ல போயிடாத சின்னவன் நாங்கள் என்ன செய்ய போறோம் சொல்லி கேட்ட பொழுது அப்பதான் நாங்கள் யோசிச்சோம், இவங்களுக்கு உள்ள ஊடுருவி இருந்தவன் சொன்னால் அவங்களும் 25 பேர் இருப்பாங்களோ, 26வது ஆளா எங்களுடைய ஆள் இவங்க எண்ணிறாங்கன்றதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிஞ்சு கொண்டிருக்கோம். அப்ப அவங்களுடைய நடவடிக்கை அங்க வச்சே நாங்கள் முடக்கலாம். அப்ப அதை செய்வோம் மாத்தியான் என்று சொல்லித்தான் நான் வவுனியாக்குள்ள அங்கே வாழ்ற தமிழர்களுக்குள்ள இருந்து சில இளைஞர்களை பிளாட் இபிஆர்ல இயக்கங்களுக்கு இணைச்சு விடுறதுக்காக நான் என்ன மாத்தியான்னு அனுப்புறேன். ஆனா அதே வேளையில நான் அங்க போய் சில தமிழர்களுக்கு கூடாக இந்த விஷயத்தை காய்ச்ச போது அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், இவர்களை ஜனநாயக ரீதியில் செயல்படுவதற்கு நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த பாராளுமன்றத்தில் இந்த வெள்ள வேட்டி கல்லர்களை விட போராளிகளை கொண்டே இருந்துங்களாப்பான்னு சொல்லி ஒரு கருத்தை ஆலோசனையை சொன்ன போது அந்த ஆலோசனையும் கூட மாத்திய அன்னை எல்லாம் ஏற்றிருந்தவர்கள், ஆனால் வேற சிலர் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை இயக்கத்துல. இதனாலதான் அந்த மாற்று எதிர்ப்பு உணர்வு வந்தது. 2வது பொட்டம்மானுக்கு புலட்காரரை கண்ணிலேயே காட்டக்கூடாது. ஏன்னா புலட்காரர்கள் பொட்டம்மான கடத்தி கொலை செய்வதற்கு முயற்சிச்ச ஒரு சம்பவத்தில இருந்து பொட்டம்மானுக்கு இவையை காட்டக்கூடாது. மற்ற இவை இந்த செயற்பாடுகளும் வந்து மிக கீழ்த்தரமானது. ஜெயபாலன் இரண்டால் அவங்களோட சேலம் படுகொலையில இருந்து புலோப்பள படுகொலை என்று சொல்லி அது பெரிய அளவுல தெரியாது. புலோப்பளையிலையும் வச்சு கூட புரட்டி இயக்க பெண் போராளிகள் பலரை இந்த சித்தார்த்தன் சந்ததியாற்றை ஆக்களை எல்லாம் நாங்கள் வார்த்தையில சொல்ல முடியாத அநியாயங்கள்லாம் செய்து படுகொலை செய்த ஆதாரங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. அதனால் அது பார்த்தவனே நான் தான். புரட்டி இயக்கத்துக்குள்ள ஊடுருவி இருந்து புலோப்பள தென்னந்தோட்டத்துல நடந்த படுகொலைகளை நேரில் கண்ணால கண்டவன் தான். நானே அதில் சிக்கப்பட்டு சாக வேண்டியவன் அந்த பிள்ளை தப்பி வந்தேன். எந்த இடம் சொன்னீங்க? அது புலோப்பளை என்று சொல்லி பழையில இருந்து இங்க கிளாலி கடற்கரைக்கு நோக்கி ஒரு பாதை கொண்டு வரும். அது விரைக்குள்ள வந்து புலோப்பளையில ஒரு பெரிய ஒரு தென்னந்தோட்டம் கொண்டு புலோட்டின கட்டுப்பாட்டுல இருந்தது கடற்கரை கிட்டவா. அங்க கொண்டதுதான் இந்த சங்கிலியனாக்கள் கூடுதலான ஆக்களை
பிளட் மெண்டிசாக்கள் எல்லாம் கொண்டு வந்து அங்க வச்சுதான் மோசமா தாக்கி அடிச்சு கொலை வாய்க்குள்ள மண் அடைஞ்சு பொழுத்தின் கட்டி எல்லாம் படுகொலை செய்து கொண்டு. நீங்க சொல்றது எந்த காலகட்டத்துல நடந்தது? 85 ஆண்டு கால பகுதியில தான், 84 85 ஆண்டு கால பகுதி. நான் இந்த புலனாய்வுத்துறை சார்ந்து படிச்சு வெளிக்கிட்டு எனக்கு முதல் தரப்பட்ட வேலை முகாம்கள், இந்த அறிக்கைகளை ஒழுங்குபடுத்தி பிரிச்சு கொடுக்கறதும், மற்றது இந்த புளோட் தம்பாபுள்ள மகேஸ்வரன் ஆகிய 2 இயக்கங்கள் தொடர்பான வேலையும் தான் எனக்கு தரப்பட்டது. அதுல நான் புளோட் இயக்கத்தோட போய் சேர்ந்து இப்போ வள்ளிபுரம் உயிரோடு இருக்கிறார் சங்கத்தாவையல் வள்ளிபுரம் சொல்லி அவர் வவுனியால இப்ப வெளிநாட்டுல எங்க இருக்கிறார் நினைக்கிறேன். சங்கத்தாவையல் வள்ளிபுரத்துக்கு கூடாதான் நான் புளோட்டுக்கு போய் மெண்டிஸோட போய் மெண்டிஸ் என்ன கொண்டு புலோப்பழத்து தென்னம தோட்டத்துல விட்டதுக்கு காரணம் மெண்டஸோட கூட வந்த சுரேஷ் என்றவர்கிட்ட இருந்துதான் 84ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த சிறியன் என்று சொல்றாரு. அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, காண்டிவன். அவர் இயக்க பேர் காண்டிவன், குமலவன சிறியன்றது. அவர் உடையாட்டு சந்தையில வச்சு என்ன தங்கட இயக்கத்தின் ஆள் என்று சொல்லி புலட்டுக்கு போன என்ன எடுத்தவர். அதாவது அவருக்கு என்ன வடிவா தெரிஞ்சதால நான் புலிகள் இயக்க ஊடுருவல் என்று மெண்டிசாக்கள் உறுதிப்படுத்தி என்ன போட்டு தள்ளுறதுக்கு தான் கொண்டே புறப்படம் திறந்தோடத்துல வச்சிருந்தோம். அன்றைக்கு அருந்தப்பில தப்பிட்டு அந்த படுகொலையில சம்பந்தம், அந்த படுகொலையை தெரிஞ்ச அதுல நேரடியாக சம்பந்தப்படாத ஒருவர் லண்டன்ல இருக்கிறார். அவர் அனந்தர் புளியங்குளத்தை சேர்ந்த பேரம்பலம் துரைராசா. அவர் புரட்சிய கட்சியத்தை இருந்த நெடுமாறன் என்ற பெயர். அந்த படியில் உண்மையா ஒரு அநியாயத்திலும் ஈடுபட இல்லை. தன் கடமையை மட்டும் பார்த்து கொண்டு ஒரு எச்எம்ஜியோட நின்றவரே தவிர அநியாயத்தை செய்து படுகொலை செய்தவர்கள். பிறகு நான் தம்பாப்பிள்ளைக்குள்ள இருக்கேங்கள மாணிக்கதாசனுடைய அந்த நெடுமாறன் வரைக்குள்ள நான் ஐடென்டி பண்ணிட்டேன். பிறகு நான் அனந்தர் புளியங்குளம் கிராமத்துல நான் போய் 90ஆம் ஆண்டு இருந்து வவுனியா உள் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அவர் அனந்தர் புளியங்குளத்துல அந்த பொடியன் இருந்தார். அப்ப நாங்கள் ஒரு வாக்கு மூலம் எடுக்கிறதுக்காக அவரை கூட்டிக் கொண்டு போய் கதைக்கிறதுக்கு இருக்க இவங்க போய் அவரை தவறாக நடத்தி அந்த தகவல் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச அவரோட கண்ணு ஓடி லண்டனுக்கு போட்டார். நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அந்த படிகளுக்கு உண்மையாக ஒன்றும் சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த படுகொலையை அவங்க தவிர்க்க முடியாமல் அந்த இயக்கத்தில் இருந்தபடியால் அதை பார்த்தாக்கள்ல அவங்க உணர்வோடு இருக்கலாம். லண்டன் கொல்லப்பட்டவர்கள் நினைக்கிறீங்க 2 பெண்களும் ஒரு ஆண் போராளியும் என்னுடைய கண்ணுக்கு முன்னால சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டவர். அதுவும் அன்றோட நான் ஓடிட்டேன். ஏன்னா அவங்க என்ன தேடுறாங்க, எங்க இங்க இருந்தவன காணையில தேடுறாங்க. நான் தென்னோல கும்பிக்கு மேல அந்த படுத்திருந்தபடியால நான் அப்படியே படுத்திருந்துட்டு எனக்கு உடம்பு நான் பதறத்தை வாங்கிட்டு அங்க நடந்த சம்பவத்தை பாக்க என்னோட ஒரு 50 அடி வித்தியாசம் கொட்டிலுக்கும் தென்னம் ஓலை குவியல். நான் அதுலயே நடந்து பார்த்துட்டு அப்படியே அவங்க அங்கால போஞ்சால குவிச்சு அடுத்த தோட்டத்துக்கு போய் படுத்திருந்து ஓடினாள்தான். அந்த முகாமுக்கு பொறுப்பா இருந்ததா அந்த நேரம்? அது ஒரு முகாமே அல்ல. அந்த தென்னந்தோட்டத்துக்குள்ளே ஒரு ஓலை கொட்டில் இருந்தது. அந்த தென்னந்தோட்டத்தை இவங்க பராமரிச்சவங்க, அங்க உள்ள பிளட் அமைப்பாளர், அங்க உள்ள பிளட் ஆக்கள் தேங்காய் எல்லாம் பொறுக்கி குவிப்பாங்க, ஓலைகளை எல்லாத்தையும் பொறுக்கி குவிப்பாங்க. என்ன கொண்டே அதுக்கு விட்டதால நானும் அந்த ஓலைகளை பொறுக்கி குவிச்சு போட்டு ஓலைக்கு மேல சாக்க போட்டு படுத்திருந்தேன். அதனால குற்றமானாக்களுக்கு எல்லாம் இந்த புலட்காரனை கண்ணிலேயே காட்டக்கூடாது. உண்மையிலேயே கிடையாது. விடுதலை போராட்டத்தின் மிக துரதிருஷ்டம் என்னென்றால் எங்களுடைய போராளிகளை படுகொலை செய்த அந்த சகோதர படுகொலை என்னது மிக உச்சத்துக்கு அந்த புலோட்டுக்குள்ள நடந்தது. உட்படுகொலைகள் நிறைய புலோட்ல இருந்தவர்களே நிறைய பேருக்கு தெரியாது. உண்மை அதுதான். அது எனக்கு அது சந்ததி இந்த பிரச்சனை. இந்த சந்ததி என்று சொல்லித்தான் அந்த பெண் போராளிகளை அவர்கள் அவ்வளவு சீரழிச்சு படுகொலை செய்தார்கள். அது வார்த்தையில சொல்ல முடியாது. அதாலதான் இந்த வவுனியாக்குள்ள இவர்கள் வந்திருந்த போது மாத்தே அண்ணி எடுத்த ஒரு நிலைப்பாட்டை பொட்டம்மான் விரும்பாமல் விட்டதோட பொட்டம்மான் கையில தமிழ்ல புலனாய்வுத்துறை இருந்ததால பொட்டம்மான் தன்னுடைய போராளிகளை வச்சு இவர்களுக்கு எதிராக சில களபடுங்கிற வேலைக்கு வெளியிட்டார். நாங்கள் அதை வேறு விதமாக கையாண்டு இவர்களை காலி பண்றதுக்கு திட்டமிட்டுறாங்க. இவர் களபடுங்க வெளிக்கிட்டார். அது கலைவரமா எல்லா போராளிகளும் முன்னர் ஆயுதம் ஏந்திய போராளிகள், பல்வேறு படுகொலைகள், சகோதர படுகொலைகள், உட்படுகொலைகள்ல சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் இணைந்து இப்ப மீண்டும் ஒரு ஆயுதமற்ற குழுக்களாக ஒரு கூட்டாக வந்திருக்கு. இப்ப இன்றைக்கு இந்த வெற்றியை நீங்கள் எப்படி மக்களுக்கு பயனுள்ள வகையில மாற்றுவீங்க? இதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன பயனுள்ள வகையில சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க? தமிழ் மக்களும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களும் இந்த விஷயத்தில் என்ன ஆழமாக புரிந்து கொள்ள வேணும். ஜேவிபி வட தமிழர் பிரதேசங்களை தன்னுடைய ஆளுகைக்கு கொண்டு வருவதை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது என்ற காரணத்தினால் என்னுடைய ஆதங்கங்களை நான் வெளியிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு போராளி அவர்தான் என்னை கூப்பிட்டு, அண்ணன் நாங்கள் இந்த ஜனநாயக போராளிகளுக்கான ஆதரவை முல்லைத்தீவு மாவட்டத்தில் வழங்குவோம். ஏனென்றால் இதை விட முடியாது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சில பிரதேசங்களையாவது நாங்கள் காப்பாற்றுவோம், எங்கட பிரதேசத்தையாவது நாங்கள் காப்பாற்றுவோம் என்ன கைவிடுங்கன்னு சொன்ன பொழுதுதான் நான் உண்மையில இதுக்குள்ள நுழைஞ்சு என்னுடைய பங்களிப்பையும் செய்து ஊடகத்துல உங்களுடைய காய்ச்சினான். அதே வேளையில எங்கட மூத்த போராளி போசன்னு வேந்தனுக்கு பல முறை அவ்வளவு பேருக்கு முன்னால சொன்னவர் உடனடியாக முல்லைமதிக்கு கடிதம் கொண்டு அனுப்பு, எங்கட கட்சியின் சார்பில் புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழ் மக்கள் இந்த பிரதேச தேர்தலுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று
ஊடகங்கள்ல போய் கதைக்கிறதுக்கான ஒரு அங்கீகாரத்தை அனுமதியை கூட ஏன்னா சும்மா எல்லாரும் போய் ஒரு கட்சியின் தேர்தல் விஷயத்தை கதைக்கல, அது இன்னொரு நாட்டு பிரச்சனை. அப்ப அந்த கட்சியின் அனுமதியோடு அவர்களுக்கான உதவியை நாங்கள் கோருவதற்கான வாய்ப்பு இருந்தது, அவர்களுடைய அனுமதி தரும். ஆனால் அந்த அனுமதியை வேந்தன் கடைசி வரையும் தரையில்லை. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்று சொன்னால் மதியான புலனாய்வுத்துறை போராளி அவருடைய செயற்பாடுகளை இலங்கை புலனாய்வுத்துறை கண்காணித்துக் கொண்டிருக்கும், ஆகவே அவரை வச்சு கொண்டு நாங்கள் அரசியல் கட்சியை நடத்தலான்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னார். நான் வெளியில வந்து நான் யாரண்டு உண்மை முழுக்கத்தான் சொல்றேன், என்ன பிடிச்சு கூட்டிக் கொண்டு எவனும் விசாரிக்க தேவையில்லை. ஈழ போராட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பேசுறேன். ஏனென்றா என்னுடைய இனம் இவ்வளவு விலை கொடுத்து போராடினது அதுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும். ஜனநாயக போராளிகள் கட்சி அரசியல் அனுபவம் இன்மையும் அவர்கள் இப்ப சுமந்திரனை பாத்தீங்களா என்றால் நான் இன்னைக்கு ஒரு உண்மையை உடைச்சு வரணும். உங்களுக்கு சுமந்திரனுக்கு பின்னால் இருந்து ஈழத்தமிழர் அரசியலை உடைத்தறிந்து இந்த சர்வநாசம் செய்கிற அரசியல் காய் நகர்த்தல் தந்திரோபாய திட்டங்கள் அனைத்தையும் சுமந்திரனுக்கு வழங்குவது ரணில் விக்ரமசிங்கவும் சிங்கள ராஜதந்திரிகளும். அது ஜிஎல் பீரிஸ் ஒரு மிக முக்கியமானவர். நீங்க முடிஞ்ச எந்த ஊடகவியலாளனாவது கண்டுபிடிச்சு இந்த உண்மையை நிறுவுங்க. சுமந்திரன்கிட்ட இருக்கிறது சிறந்த பேச்சாற்றல் இருக்கு. சுமந்திரன் ஒரு சட்டவாளம், கற்பூரம் மாதிரி எதை கொடுத்தாலும் விளங்கி கொள்ளுவார். அப்ப இவரை தாங்கள் கட்டுப்படுத்தி வச்சுக்கொண்டு தமிழர்களுடைய அரசியலை நாசம் செய்கிற வேலையை செய்கிறது ஜிஎல் பீரிஸும் ரணில் விக்ரமசிங்கவும் சிங்கள ராஜதந்திரிகளும். அதே மாதிரி தான் அதை முடிக்கிறேன். அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, நான் நினைக்கிறேன் பழி சுமத்தக்கூடாது நான் நினைக்கிறேன். வேந்தனும் அப்படித்தான் சிலரான தவறாக வழிநடத்தப்படுறார். அதனால் அவர் போராளிகளுடைய அறிவுறுத்தலை ஏற்று ஜனநாயக போராளிகள் கட்சியை விரிவுபடுத்த அவர் விரும்பவில்லை. ஒரு அரசியல் கட்சியாக போராளிகளை இணைக்கிறதுல அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இணைச்சு அவர்களை பிடிச்சி ஜெயில போட்டா அது பரவாயில்லை. சைன குப்பி கட்டி போராட போன போராளிகளுக்கு ஜனநாயக வழியில் செயற்படுறதுக்கு அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. இலங்கை அரசாங்கத்தால் ஒரு பிரச்சனையும் பண்ண முடியாது, அப்படி செய்யவே முடியாது. ஜனநாயக வழியில் ஒரு அரசியல் இயக்கமாக செயற்படுவதாலும் அந்த அரசியல் இயக்கத்திலே போராளிகள் சேர்றதாலையும் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை வச்சு அவர்களை தண்டிக்கிறதுக்கு இலங்கை அரசு முயற்சிக்கிறது பொய். ஆனால் உளவுத்துறையை வச்சு ஜனநாயக போராளிகளை முடக்கும் வேலையை சுமந்திரனும் செய்கிறார், அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் செய்யுது. இரண்டு இவர்கள் இரண்டு பகுதியும் இலங்கை ராணுவ புலனாய்வுத்துறையோடு நேரடி தொடர்பு இருக்குது, இலங்கை ராஜதந்திர தரப்புகளோடு இவருக்கு தொடர்பு இருக்குது. இந்த உண்மை வெளியில உள்ளவர்களுக்கு தெரியாது. இதை நான் உண்மையாத்தான் சொல்றேன். இப்ப கடைசி நேரத்துல கூட பாருங்க, சுமந்திரனும் கஜேந்திரகுமாரும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடினார்கள் பாருங்க. செல்வாவின் வழியில் போனால் கூட்டம் இணைகிறதுக்கு தயார் என்றார். என்ன பேர் கஜேந்திரன் சுமந்திரன் சொல்றாரு, நாங்க செல்வாண்ட வழிதான் போறோம் பாண்டு. இப்ப தேர்தல் முடிவு எங்க இருக்கிறோம் இல்ல. இப்ப என்னன்னா, இப்ப விடுதலை புலிகளால தடை செய்யப்பட்ட இல்லாமல் ஆக்கப்பட்ட விடுதலை அமைப்புகள் அது என்ற தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு அணியாக ஒரு 5 பேர் இருந்தாலும் ஒரு கட்சியாக அவர்கள் ஒரு தொடர்ச்சியான வரலாற்றை வச்சிருக்கிறார். ஆனால் இங்கால ஒரு மாபெரும் அமைப்பாக கிட்டத்தட்ட 99% மக்களுடைய ஆதரவை பெற்றிருந்த அந்த அமைப்பு மிக அண்மையில தான் அது மௌனிக்கப்பட்டது, ஒரு 16 ஆண்டுகளுக்கு முதல். ஆனால் அந்த அமைப்பால ஒரு அரசியல் நகர்வை முன்னெடுக்க முடியாமல் இருக்குது. ஏன் இது விடுதலை புலிகளுடைய அரசியல் இல்லாதது என்ற வெளிப்பாடா அல்லது ஏன் இந்த நிலைமை? விடுதலை புலிகளுக்கு அரசியல் புரிதல் மிக ஆழமாக இருக்கிறது. அரசியல் புரிதல் உள்ள போராளிகள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் தாராளமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் இந்த அரசியல்ல இல்லை. இன்றைக்கு ஜனநாயக போராளிகள் கட்சியை எடுத்தீங்க என்று சொன்னால் வேந்தனோ துளசியோ இவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மிக இளநிலை போராளிகள். இவர்களுக்கு ஒரு 45 வயசுக்கு மேலே இல்லை, ஆகுனது இப்ப 50 வயசு. 2009 கழிச்சு பாத்தீங்கன்னா இவர்கள் எவ்வளவு காலம் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். மற்றது விடுதலை புலிகள் இயக்கத்துல இந்த வேந்தனோ துளசியோ அரசியல் பிரிவை சேர்ந்த போராளிகளும் இல்லை. இவர்களுக்கு பின்னாலே ஒரு அரசியல் சித்தாந்தம் தெரிஞ்சவர்களும் இல்லை. இவர்களை வழிநடத்துகிறவர்கள் யார் என்ற கேள்வி ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு ஜனநாயக போராளிகள் அதை தெரியாம நீங்கள் என்ன அவர்களுக்கான ஆதரவை வழங்கினீங்க? இல்ல அதான் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன். ஜனநாயக போராளிகள் கட்சி அங்க உருவாக்கப்பட்ட பின்னர் ஒரு பெரிய அரசியல் பேர் இயக்கமாக கட்டமைக்கிறதுக்கான எல்லா உதவிகளையும் செய்யறதுக்கு தயாராகத்தான் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய போன போது அவர்கள் தமிழரசு கட்சிக்கு போகணும்னு நான் அவர்களை கைவிட்டேன். இந்த முறை இந்த பிரதேச சபை தேர்தலில் நான் ஆதரவு வழங்கினதுக்கு இந்த லண்டன்ல இருந்து என்னோட ஈழவன் என்ற போராளி தான் காரணம். இப்போ இன்னொரு போராளி அண்ணன் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விடையிலான இதுல நாங்கள் எங்களுடைய ஆதரவை செலுத்தோம் வாங்கன்னு சொல்லி கேட்டால் அதை மறுக்கிறது ஒரு கீழ்த்தரமான செயல். அப்ப அவர் பொறுப்பாக இதுல உண்மையா புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து ஜனநாயக போராளிகளுக்காக வேலை செய்வது பொறுப்பாக இருந்தது இந்த முறை ஈழவனுக்கு கீழே தான் நான் ஆதரவு குரல் கொடுத்தேன். அப்ப எனக்கு இந்த என்ன செய்யக்கூடியதான் நான் செய்யலாம். அதனால நான் செய்தனாலே தவிர வேற ஒன்றும் இல்லை. அவற்ற கருத்தையும் பெரிய அளவில் ஏற்று அவர்கள் செய்த மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை. ஜனநாயக போராளிகள் கட்சி தன்னை திருத்திக் கொள்ள வேணும். அல்லாட்டி இந்த உண்மையை விளங்கி ஏனைய போராளிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எங்களுக்கான விடுதலை புலிகளுக்கான ஒரு அரசியலை உருவாக்கி
எதிர்காலத்திலேயாவது தமிழர்களுக்கான நல்ல அரசியலை செய்ய வேண்டும் என்றுதான் நான் இது ஒரு கருத்தா சொல்ல முடியும். ஏன்னா ஜனநாயக போராளிகள் கட்சி என்பது இன்றைக்கு துளசி வேந்தன் என்ற 2 பேர் தான். அவரோட சேர்ந்து ஒரு 5 பேர் 10 பேர் தான் நிற்கிறோம், அதுக்கு மேல இல்லை. முல்லைத்தீவு மாவட்டத்துல இந்த தேர்தலில் போட்டியிட்டவர்களோடு வேந்தனை தவிர ஜனநாயக போராளிகளுக்கு வேறு எந்த தொடர்பும் இல்லை. பக்கத்துல இருந்த வவுனியா மாவட்டத்துக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கும் கூட இந்த தேர்தல் காலத்துல எந்த தொடர்பும் இருக்கு. வடக்கு கிழக்குல உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களை ஸ்ரீதரன் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறார். அதை விட இன்னும் சில இல்லங்களை வேற ஒரு சிலர் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறார்கள். வண்டில் சின்னத்திலையும் ஜனநாயக இந்த போராளிகள் தேர்தலில் நின்றுகிறார்கள், ஏனைய அமைப்புகளையும் நின்றுகின்றார்கள். இவர்களை ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இப்ப பெருசா இருக்கிறதாக தெரியல. இது அவ்வளவு சாத்தியமானதாகவும் தெரியல. நீங்கள் என்ன இதை பாக்குறீங்க? அது உண்மைதான். அது மாற்று கருத்து இல்லை. எஞ்சிய விடுதலை புலிகள் இயக்க போராளிகளை ஒன்றாக்க முடியாது. அதனாலதான் கவிஞர் காசியானந்தன், எங்களுடைய மூத்த கவிஞர், அவரே போய் இன்பத்தமிழ் வானொலியில் சொன்னார், புலிகள் ஏனைய இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு விடுதலை பேர் இயக்கமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு விடுதலை புலிகளை 32 குழுக்களாக நிற்கிறார். காரணம் சுயநலம், மற்றது தவறான சக்திகளால் இவர்கள் வழிநடத்தப்படுவது. தமிழ் அரசியல் துறை ஒன்றை உருவாக்கி அதே 2 ஆக்கி வச்சுக்கிறார்கள். இதை கதைச்சா என்ன கெட்டவன் என்று சொல்லுவார்கள். அப்ப உண்மையை தான் நாங்க பேச வேணும், எங்களோட மக்களுக்காக பேச வேணும். எங்களுடைய இந்த இயக்கத்தின் பேர்ல தங்களை ஆகுதியாக்கி கல்லறையும் இல்லாமல் இருக்கிற எங்களோட மாவீரர்களைத்தான் நாங்கள் நினைக்க வேணும். நீங்கள் நம்புறீங்களோ தெரியல, கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு தலைவரே நேரில் கனவில் என்னோட சில நிமிடங்கள் பேச, அங்க கூட சூசேன வந்துட்டு அவர் முக்கியமான விஷயங்கள் காய்க்கணும் கூட்டிக் கொண்டு போவதால்தான் அந்த கனவு முடியுது. இதுதான் எங்களுடைய இயக்கத்தினுடைய இன்றைய பரிதாப நிலை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெரிய ஒரு வாக்கு வங்கியை வச்சுக்கிறேன். 85,000 வாக்குகள், 106 ஆசனங்கள் அவர்கள்ட்ட இருக்கு. அவர்கள் ஒரு டீல் மேக்கர்ஸாவும் வந்துட்டினோம். இல்ல கண்டிப்பா தமிழரசு கட்சியோ அல்லது சைக்கிள் கட்சியோ தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில இல்லை. தமிழரசு கட்சி தான் பெரும்பாலும் 35 இடங்கள்லையும் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. அப்ப இந்த நிலையில இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெரும்பாலும் தமிழரசு கட்சியோட ஒரு டீலுக்கு போறத நோக்கித்தான் நகர்வுகள் இருக்குதுன்னு தெரியுது. மக்களும் அந்த வகையில தான் வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் இதை என்னன்னு பாக்குறீர்கள்? நீங்கள் ஏற்கனவே சுமந்திரன் மீது மிக கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறீர்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீதும் விமர்சனங்கள் இருக்குது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனித்து இந்த சபையையும் ஆட்சி செய்ய முடியாது. இது சார்ந்து நாங்கள் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தனை கூப்பிட்டு கதைத்த பொழுது வேந்தன் எங்களுக்கு சொன்னார், தான் அரசியலை நன்றாக புரிந்து தெளிந்த ஒருவன் என்ன முடிவெடுக்கணுமோ அதை தான் எடுப்பேன் என்ற மாதிரி சொன்னார். அவருக்கு நாங்கள் வகுப்படுத்த தேவையில்லை, ஆலோசனை சொல்ல தேவையில்லை என்ற மாதிரி அவர் கருத்து சொல்றார். அந்த அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கிற விடுதலை புலிகளின் சார்பு செயற்பாடு என்ன முடிவெடுக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. நான் வெளிப்படையாக நேரிலேயே சொல்லுகிறேன். சம்பந்தப்பட்டபடியா எங்களோட மக்களுக்கு நான் இதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. வேந்தன் எங்களுடைய கருத்துக்களை ஏற்று செயல்படுகின்ற ஒரு ஆளாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் விடுதலை புலிகளின் பேரில் அரசியல் செய்வதாக இருந்தால் விடுதலை புலிகள் இயக்க போராளிகள் யார் இந்த அரசியலோடு இந்த அரசியலை ஏற்று வேந்தனை ஒரு தலைவராக ஏற்று இந்த அரசியல் கட்சியை இயக்குறதுக்கு தயாராக முன்வந்தமோ எங்களோடய அவர்கள் கலந்து பேசி ஒரு பொது கருத்தை அறிஞ்சு முடிவெடுக்கிறதுக்கு தயாராகில்லை. அவர் கோபாவசமாக பேசுறார். தான் தமிழீழத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், இங்க நிற்கிற என்னை விட நீங்கள் பெரிய ஆக்களோன்ற மாதிரி அவர் கதைக்கிறார். அவருடைய அந்த கருத்துக்கு நான் என்ன சொல்ல முடியும்? பொதுவாக கூட்டணிக்கான ஒரு செய்தியை நான் சொல்லுவேன். தமிழ் மக்களை நீங்கள் இம்முறை ஏமாற்றுவீர்களாக இருந்தால் இந்த கூட்டணிக்கு இந்த சங்குக்கு தமிழ் மக்கள் அடுத்த முறை சங்கு ஊதுவதை நீங்களே பார்க்க. ஏற்கனவே உங்கள் மீது பல விதமான எதிர்ப்புணர்வு வெறுப்புணர்வு தமிழ் மக்களுக்கு உண்டு. ஆனால் தெரிவாக இந்த மிதவாத அரசியல் கட்சிகளான வீடும் சைக்கிளும் தொடர்ச்சியாக எங்களுக்கு முதுகுல குத்தி கொண்டிருக்குது. சரி, எங்கட போராளிகளுக்காவது ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம் என்றுதான் நிறைய பேர் மக்கள் வாக்கு போட்டாரு. அதிலும் பாருங்க, யாருக்கும் வாக்களிக்க விரும்பாமல் இந்த தேர்தலை புறக்கணிச்ச தமிழர்கள் எண்ணிக்கை கூட. இப்ப ஜனநாயக போராளிகளும் இந்த சங்கு கூட்டணியும் சரியான முறையில விளங்கி வேலை இருந்தா என்ன போல ஒரு ஆள் அந்த தமிழினத்து மண்ணில் நின்று நாங்கள் அரசியல் செய்திருப்போமாக இருந்தால் இந்த வாக்களிக்க வராம விட்ட மக்கள்ல பாதி பேரை கூட்டி கொண்டு எங்களுக்கு வாக்களிக்க வச்சு அல்லது என் போன்றவர்களை புலம்பெயர்ந்த ஊடகங்கள் அனைத்திலும் பேசுவதற்கான ஒரு களச்சூழ்நிலையை இந்த அரசியல் ஏற்படுத்தி தந்திருந்தால் கூட நாங்கள் அதை செய்திருப்போம். இந்த திவாகரன் கூட இந்த ஜனநாயக போராளிகள் கட்சிக்காக பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் பிரதேச சபை தேர்தலில் இவர்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள் என்றால் அது பிரதேச சபை தேர்தல், அது அந்தந்த பிரதேசங்கள்ல இருக்கிற வேண்டிய உள்ளக பிரச்சனை, அது அண்ணன் தம்பி மாமன் மச்சானுக்கான சண்டை. ஆனால் இந்த அரசியல் தமிழினத்துக்கான அத்திவேரம். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா முள்ளியவளையில எங்களுடைய மூத்த போராளி போசண்ண போட்டியிடுறார். போசண்ணையில சொந்த மருமகனும் போட்டியிடுறார். இப்ப மருமகன் போட்டியிடுறார் என்றதுக்காக போசண்ணை தான் போட்டியிலிருந்து விலகே இல்லை. போசண்ணை இந்த விடுதலை போராட்டத்தின் ஒரு மூத்த போராளி.
ஜனநாயக போராளிகளின் கட்சியில் அங்க போட்டியிட வேண்டிய ஒரு ஆளாக அந்த இடத்துல நிற்கிறார். அதாலே அவர் அதுல போட்டியிடுறார். தலைவரையும் கீழ்த்தரமாக பேசி இன விடுதலையையும் கொச்சியாக பேசினவன் அங்க வெற்றி பெறுறான். இதுதான் எங்கட துரதிருஷ்டம் என்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இதை நான் சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வமடைக்கல்நாதன் போன்றவர்களுக்கு தான் கதை சொல்லாமே தவிர வேந்தனுக்கு என்னால கதை சொல்லிடாது. வேந்தனுக்கு கதை சொல்ற இடத்துல வேந்தனுங்கிற கதையை கேட்கிறவரே இல்லை. நான் வெளிப்படையாக சொல்றேன். ஆனபடியான இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து நீங்கள் தமிழ் மக்களுக்கு உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். நீங்கள் யாருன்றது, அதாவது இந்த பிரதேசங்கள் காப்பாற்றப்பட வேணும். எங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமை தமிழரசு கட்சி மீதும் நல்ல கருத்து இல்லை. எங்களுக்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மீதும் நல்ல கருத்து இல்லை. ஆனால் ஆட்சி அமைப்பதற்காக எங்களிடம் இருக்கிறது என்ன, அதை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம். யாழ்ப்பாணத்தில் கேந்திரமாருக்கு தேவையா கொடுப்போம், வன்னியில தமிழரசு கட்சிக்கு தேவையா கொடுப்போம். இவர்களுக்கு கொடுத்தா அவர்கள் ஏற்க மாட்டார்கள், அவர்களுக்கு கொடுத்தா இவர்கள் ஏற்க மாட்டார்கள் என்றதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீ ஏற்றுக்கொள்ளாமல் அது உண்ட பிரச்சனை. நாங்களாக நிற்கிறோம். எங்களோட மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எங்களுடைய ஆசனங்களை வைத்து என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு தான் நாங்கள் தயார்ன்றதை இவர்கள் பொது வழியில பகிரங்கமா சொல்ல வேணும். இவர்கள் டீல் பேசுறார்கள். நான் அறிந்தளவிலே ஏற்கனவே உண்மையில தான் நான் பேசுறேன், அறிஞ்ச தகவல்களை தான் பேசுறேன். ஏற்கனவே செல்வமடைக்கெல்லாம் தமிழ் தேசிய தமிழரசு கட்சியினரோடு டீல் பேசி விட்டார். அதே வேளையில அந்த தமிழரசு கட்சியில இருந்து சங்க கட்சிக்கு வந்தவர் ஒருத்தர் பேர் உங்களுக்கு தெரியுமா? அவரு சந்திரகுமார். இந்த சந்திரகுமாரை இதுக்குள்ள களமுறைக்கி விட்டதே ரணிலின் ஆலோசனைப்படி சுமந்திரன் தான் களமுறைக்கி விட்டது என்று அங்க உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தேர்தலுக்கு பிறகுதான் நிறைய உண்மைகள் அங்க இருந்து சில புத்திஜீவி தமிழர்கள் பல தரப்புகளால வருது. உங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமோ? அப்ப நான் சொன்னான், விடுதலை புலிகள்கிட்ட புலனாய்வு 2009 செயலற்று போச்சு. ஒரு போராளியை வச்சு நான் ஒரு தகவல் எடுக்கணும்னா தகவலுக்கும் காசு வேணும், அவரை இயக்குறதுக்கும் காசு வேணும். நாங்கள் இப்ப புலனாய்வு செய்யாமல்லை, ஒன்றும் செய்யாமல்லை. ஊடகங்கள்ல வர்றதை வச்சுதான் நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் எல்லாம் சொல்லணும் மட்டும் வைக்க சொன்னேன். அப்பதான் அவர்கள் சொன்னார், இங்க இப்படித்தான் கிடக்கு. வேந்தர் என்ன சொன்னார்ன்னு சொன்னீங்க. அதாவது நாங்கள் களத்துல இருக்கிறோம், நாங்கள் முடிவெடுக்கிறோம், எங்களுக்கு தெரியும். இலங்கையின் வடக்கு கிழக்குல உள்ள தமிழர்கள் கிட்டத்தட்ட அந்த நிலைப்பாட்டுக்கு தான் மாறார்கள். நீங்கள் உங்களுடைய பொருளாதார உதவிகளை எங்களுக்கு தாங்கும், ஆனால் அங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாத முடிவுகளை நாங்கள் தான் எடுப்போம். நீங்கள் எங்களுக்கு கற்பிக்க தேவையில்லை. அண்மையில மகேஸ்வரன், முன்னாள் அமைச்சர் மகேஸ்வரனுடைய சகோதரர் பேசும் பொழுது சொன்னார், அவர் 2000 கோடிக்கு அதிபதியாக இருக்கின்ற குடும்பம். அவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் தவறு விட்டு விட்டீர்கள், உங்க இருக்கிற அரசியல் கட்சி எல்லாம் தவறு விட்டு விட்டீர்கள், இனிமேல் நாங்கள் புலம்பெயர்ந்தவர்கள் சொல்றதான் நீங்கள் கேட்கணும் மட்டும். ஆனால் அதை யாரும் செவிமடுக்க தயார் இல்லை. அந்த நேர்காணல் நான் பார்த்திருந்தேன். ஆனால் அதில் அவர் சொல்லுகிற கருத்தும் ஒரு சரி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. நாங்கள் விடுதலைக்காக போராடி பல்வேறு சூழ்நிலைகளால இறுதியாக எங்களுடைய இனம் இன்றைய நிலையை கொண்டு விடப்பட்டிருக்கிற நிலையில நாங்கள் தாயகமும் களமும் புலமும் ரெண்டரை கலந்து கூடி முடிவெடுத்துத்தான் செயல்படணும். களத்தில் நிற்கிறவர்கள் தான் அந்த பாத்திரங்களை ஏற்று நிற்கிறார்கள். இங்க என்ன நடக்குது என்று பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் பொய்யாக தங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனைக்குள்ள தாங்கள் நின்று இந்த அரசியலை செய்வதாக தங்களை குழப்ப வேண்டாம் என்று எங்களுக்கு கதை சொல்லுவார். நான் 17 வயசுல விடுதலை புலிகள் இயக்கத்துல போய் புலனாய்வுத்துறை படிச்சேன். நான் பெரிய ஞானியும் இல்ல, பெரிய அரசியல் சித்தாந்தவாதியும் இல்லை. என்னோட பல இன்டர்வியூல நீங்க கதைச்சிருக்கிறீங்க. எனக்கு பின்னாலையும் நிறைய பேர் இருக்கிறோம், எனக்கு கதை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறோம். நான் ஊடகங்கள்ல கதைக்கிறது அவதானிச்சு பலர் இன்னும் என்னோட சேர்ந்து கதைக்கணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சுயநலம், மிக மிக கேடுகட்ட சுயநலமும் என்னால் முடியும் என்ற எண்ணங்களும் இவர்களுக்கு யதார்த்தத்தின் கண்ணை மறைக்கிறது. இது விடுதலை புலிகளுக்குள்ளேயே நடந்தது. தலைவர் ஏற்றுக்கொண்ட விஷயத்தையே தலைவரால் நடைமுறைப்படுத்த முடியாமல் போன சம்பவங்களும் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்குது. ஆனால் அதுக்காக ஒரு தலைவர் அதோட போராட்டத்தை முடிச்சு போட்டு போக முடியாது. எல்லா இடர்களையும் கடந்து தலைவராங்கி போராடுறவன் தான் தலைவர். அதான் எங்களோட தலைவரை கடவுள் என்று நாங்கள் சொல்றோம். இப்ப இந்த பிரச்சனையில திருப்பியும் இந்த புலம்பெயர் தாயக முரண்பாடுகள்ல மிக முக்கியமான ஒரு முரண்பாடா இருக்கிறது. ஒரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்னா, பெரும்பாலும் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய குரலை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். தான் ஒரு இறுக்கமான ஒற்றையாட்சியை முற்றுமுழுதாக எதிர்க்கின்ற 13வது திருத்தத்தையோ மாகாண சபையையோ தான் ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட ஏற்க மாட்டேன் என்ற கருத்தோடு அவர் இருக்கிறார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரிவினைவாதத்தை, விடுதலை புலிகளின் தொடர்ச்சியாக பிரிவினைவாதத்தை முன்வைக்கிறவராக காட்டிக் கொள்கின்றார். குறைஞ்சபட்சம் அவருடைய வாக்கு வங்கி இந்த முறை 14,000 குறைஞ்சிருக்கு. அதாவது இந்த 16 ஆண்டுகளுக்காக அவர் ஒரு கட்சியை கட்டி இருக்கிறார். ஆனால் டிடிஎன்ஏ நேற்று போன சில ஆண்டுகளுக்கு முதல் தான் அது தனி கட்சியாகவே உருவானது. ஆனா அந்த கட்சி அவருடைய 16 ஆண்டு கால கட்சியிலும் பார்க்க கூடுதலான வாக்குகளையும் எடுத்திருக்கு. சின்னம், புதிய சின்னம்,
சைக்கிள் சின்னம் ஆண்டாண்டு காலமாக பலரும் அறிஞ்ச சின்னம். அது புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய அந்த நிலைமை, வல்வெட்டித்துறையில சிவாஜிலிங்கம் வெற்றி பெற்றது போன்ற சம்பவங்கள் பலரையும் இணைத்திருக்கின்றார். ஆனா இருந்தாலும் அவர்கள் அந்த வாக்கு வங்கியை தக்க வைக்க இயலாமல் போயிட்டு. ஆனால் இலங்கையில இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழ் மக்கள் அந்த நிலைப்பாட்டில இருந்து கொஞ்சம் அவர்கள் ஒரு சாஃப்டான அப்ரோச் தான் பார்க்கிறார்கள். அவர்கள் மாகாண சபை என்ற ஒரு அமைப்பு முறைக்கால படிப்படியாக தாங்கள் அதிகாரங்களை வென்றெடுக்கலாம் என்ற நிலைமையில டிடிஎன்ஏக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரம் அதே கருத்தில் இருக்கிற தமிழரசு கட்சியையும் ஆதரித்திருக்கிறார். சுமந்திரனுக்கு எதிரான இந்த அலை என்றது கிட்டத்தட்ட புலம்பெயர்ந்த நாடுகள்ல தான் இருக்குது. தாயகத்திலே அது இருக்கிறதாக தெரியல என்றால் மக்களுடைய வாக்கு, இந்த தேர்தல் முடிவுகள் அதைத்தான் சொல்லுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நீங்க அன்றைக்கு சொன்னீங்களே இவர்கள் எல்லாம் ஒரு கன்ஃபரன்சி தியரிக்கு இருக்கிறார்கள் என்று. நான் சொன்னேன் அப்படி ஒரு கன்ஃபரன்சி தியரியும் இல்லை, கன்ஃபரன்சி தியரியும் இல்லை, ஒரு தியரியும் வேண்ட இல்லை என்று நான் சொன்னேன். இவர்கள் தங்களுடைய அரசியலை செய்வதற்கு சிலரை துணைக்கு இழுத்துக் கொள்ளுகிறார்கள், அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழும் மக்களுக்கு கள நிலவரம் அரசியல் தெரியவில்லை. இன்றைக்கு உலக அரசியல் தெரியல. இன்றைக்கு நான் ஒரு மிக முக்கியமான கதையை நான் இந்த மக்களுக்கு ஜெயபாலன் உங்களுக்கு முன்னிலிருந்து சொல்றேன். அதாவது எங்களுடைய தளபதி கிட்டண்ண விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஆயுதங்களை எமக்கு விடுதலை பெற்று தரும் என்று நம்பிய போராளிகளில் முதன்மையானவர்கள் அவரும் ஒருவர். ஆகவே இந்த வட்டி பேச்சு பேசுறதுல பிரயோஜனம் இல்லை என்ற கிட்டண்ண வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வெளிநாடுகள்ல வந்திருந்து வெளிநாட்டு நிலவரங்களை பார்த்து விட்டு தாயகத்திற்கு வந்தது. மாத்தியா சொல்றது சரியடாப்பா, மாத்தியான்ற கதையை வலுப்படுத்துறதுக்கு அங்கே ஒருவனுமே இல்லை, தலைவரால் ஒன்றும் செய்யலாம கிடக்குது. நான் போய் இதை மாத்தியா சொல்றதில் உள்ள நியாயங்களை எடுத்து கூறி நாங்கள் ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய அளவில் ஆயுதங்களையும் பயன்படுத்தி அரசியலுக்கு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுத்து எங்களை தேசத்தை கட்டமைச்சு பொருளாதார ரீதியாக நாங்க வளர்த்து சிங்களத்திடம் இருந்து உரிமைகளை பெற்றுக் கொள்ள முடியும். கணிசமான தமிழர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். இவர்களுடைய வளர்ச்சியும் சந்ததியும் பொருளாதார பெருக்கவும் வரும். நாங்கள் ஒரு அரசியல் மயப்பட்டோம் என்று சொன்னா எங்களோட போராளிகள் கன பேரை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வணிக முதலாளிகள் ஆக்கி விட்டோம் என்று சொன்னா தமிழீழம் வணிக ரீதியாக மேலும். நாங்கள் சுட்டுக் கொண்டிருந்தா நாங்கள் 4 பேர் சுடாவன் 40 பேர் என்று சுடுவான், எங்களுக்கு தான் அழிவுன்றதை உணர்ந்துதான் கிட்டண்ண வந்தது. பாழ்படுத்தி விட்டாங்க இந்தியர்கள் வங்கக்கடல்ல வச்சு கிட்டண்ணே. பழி யார் சுமந்துண்டா மாத்தியா காட்டி கொடுத்தான் கிட்டண்ணையை பிடிச்சார். இதை பற்றி எந்த உண்மையும் தெரியாது இந்த கன்ஃபரன்சி தியரி தங்கட வாதத்துல கற்பனை அல்லது யாரும் சொல்றதை ஏற்றுக்கொள்ற இந்த வாதங்களால வந்ததுதான் இதுல உண்மையான பிரச்சனை. ஆகவே நாங்கள் இன்றைக்கு தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றோம். தம்பி வேந்தன் வயசில் குறைஞ்சவன், அனுபவத்துல குறைஞ்சவன், அவனுக்கு சொல்லப்படுற விஷயங்களை வச்சுக்கொண்டு அவன் தான் ஏதோ பெருசா சிந்திக்கிறோன்னு சொல்லி யோசிக்கிறான். நான் அவனுக்கு அன்றைக்கும் சொன்னான், நீதான் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர். ஏனென்றால் இந்த ஒரு இடர் மிகுந்த காலத்திலே அங்கே இருந்து துணிஞ்சு வந்து அந்த தலைமை பொறுப்பை ஏற்று நிற்கிறாய். நீதான் ஜனநாயக போராளிகள் கட்சிக்கு தலைவர். ஆனால் அந்த தலைமைத்துவத்திற்குரிய இடத்தில் நீ உன்னை வளர்த்துக் கொள்ளவன். நீ உன்னை வளர்த்துக் கொள்வதற்கு தகுதியானவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்கணும். நீ சரியானவர்களுடைய ஆலோசனைகளை கேட்காமல் யாருக்காவோ நீ வேலை செய்ய வலிக்கிட்டு கொண்டு விடுதலை புலிகள் சொல்லி கொண்டிருக்கிறது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் பகிரங்கமா பொதுவெளியில கதை பெரியேன். நான் திரும்ப சொல்றேன், பைத்தியாரன் சிலர் நினைக்கிறார்கள். நான் ஒரு மறைமுக போராளியாக இருந்தவன் வெளியில வந்திருக்க வேண்டிய தேவை இல்லை. நான் என்னை பிடிச்சி இயக்கம் வெளிநாட்டுக்கு, நான் என்னுடைய குடும்பம் நான் பிறக்கும் பொழுது வட்டி மாளிகத்தின் மகன், ஆனால் வெளிநாட்டுக்கு வரும் பொழுது பிச்சைக்காரன் தான். இந்த விடுதலை புலிகள் இயக்கம் தான் என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பினது. அதுக்காக விடுதலை புலிகள் இயக்கத்தின் காசில் நான் வந்த வரை இல்லை. நான் வெளிநாட்டுக்கு வந்த 42,000 சொச்ச ரூபாய் காசும் அதுக்கான 22,500 ரூபாய் வட்டியும் நானே உழைச்சு கொடுத்தேன். அது ஒரு பெரிய கதை, அதெல்லாம் பேசிக்கொண்டு வந்து பிரியோகம் இல்லை. ஆனால் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்றும் வெளிநாட்டுக்கு என்னை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்தவர் போஸ்கோ. கற்பனை கூடாக சோழன் என்ற வணிகத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் நாங்கள் வந்தாங்க. கிட்டண்ணே இந்த கனவை நாங்கள் நினைவாக்கும் வகையில் புலம்பெயர்ந்த தேசங்கள் நமது வணிகத்தை மேம்படுத்தி நாங்கள் இந்த ஒரு பேச்சுவார்த்தையோட இந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டு பொருளாதார மேம்பாடுகளுக்கு கூடாக எங்களை காப்பாற்றுவோம் என்றுதான் நாங்கள் களத்தில் இறங்கினாங்க. ஆனால் நாங்கள் நச்சுதலுக்கு புறம்பாக எங்களை ஆயுத போராட்டத்திலேயே வலுவாக நிலைநிறுத்தி எங்களை கொண்டே முள்ளிவாய்க்காலில் அளித்த துரோகத்தை அந்நிய சக்திகளும் சுயநலவாதிகளும் அறிவிலித்தனங்களும் சேர்ந்து செய்து போட்டது. நாங்கள் சொல்றது தான், நாங்கள் இன்றைக்கு இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில இருக்கிறவர்களை தலைவர் பிரபாகரன் இபிஆர்வையும் டிலோவையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைத்தனர். நீங்கள் இதிகாசங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறீர்கள். அகலிகைக்கு விமோசனம் கொடுத்தார் என்று சொல்லி நீங்க படிச்சிருக்கிறீர்கள். கல்லாக்கிடம் அகலியை கிளம்பி வந்தார். இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ற நீங்கள் 40,000 மாவீரர்களின் தியாகத்தால களத்தில் தலைவரை ஏற்றிருந்த போராளிகளினுடைய சம்மதத்தோட திலோ இயக்கத்துக்கும் இபிஆர்வுக்கும் தமிழர்களின் அரசியலில் ஈடுபடுவதற்கு வழங்கிய உரிமையை கேள்வி கேட்பீங்களா இருந்தா நீங்களே
இன்னைக்கு நான் அவர்களை போய் ஒட்டுக்குழுவன்னு சொன்னா நான் ஒட்டுக்குழுவன்னு கதைக்கிறது வேற என்ன சில கதை சில சூழ்நிலைகள்ல இப்ப இவர் ஒட்டுக்குழுவா தான் இப்ப செயற்பட்டாருன்னு சொல்லலாம் முல்லமதி பிளட்டோட நின்றாருன்னு சொல்லலாம் முல்லமதி தம்பாவோட நின்றார் தம்பாப்புள்ள மைசூர் இயக்கத்துல இருந்து என்ன வெளியில விட்டது சுப்பன் தான் லண்டன்ல இருக்கிறார் 85ஆம் ஆண்டு நான் தம்பாப்புள்ள இயக்கத்திலும் ஒரு போராளியா இருந்தேன் தியாகி என்ற பேர்ல அதே ஒரு வந்து சொன்னா பிள்ளையா நீ தம்பாப்புள்ள இயக்கத்துல இருந்தாய் நீ பிளட் இயக்கத்தோ பிளட்ல இருந்தேன் என்னுடைய வேலையை பாக்குறதுக்கு நான் எங்க இருக்கணும் அங்க இருக்கணும் அது பிள்ளை எல்லாம் முடிஞ்சது இன்றைக்கு நான் சொல்லுவேன் இந்த செல்வமணக்கல்நாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவர்கள் 2 பேரும் இந்த விஷயத்துல மிக பொறுப்புணர்வோட இருக்க வேண்டும் இவர்கள் தான் மக்கள் அளித்திருக்கிற இந்த வாக்கு பலத்தை எப்படி அரசியலாக்கணும் என்றதை சிந்திக்க வேணும் அதுக்குரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்க வேணும் வடகிழக்குல மக்கள் வாக்களித்தது இந்த பிரதேசம் தமிழர்களின் கையில் இருக்கணும் என்று ஆகவே மக்கள் யாராவது தெரிவு செய்து விட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்து பிரதேசங்களை காப்பாற்றுங்கோ இதை சந்தர்ப்பமா பயன்படுத்தி ஒரு கூட்டமைப்பை உருவாக்குங்கோ பிழையா இருக்கிற சுமந்திரனையும் திருத்துங்கோ அதிதீவிரவாதம் பேசிக்கொண்டு தமிழினத்தை ஏமாற்றுகிற கஜேந்திரகுமார் தரப்பையும் திருத்துங்கோ ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குங்கொண்டுதான் நாங்கள் சொல்லலாமே தவிர அதுக்கப்பால் சொல்வதற்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதுல நீங்கள் முதல் குறிப்பிட்டீர்கள் நீங்கள் இங்க வாரத்துக்கு உதவி செய்ததுல பொஸ்கோவும் ஒருவர் நீங்க சொல்ற பொஸ்கோ இப்பொழுது கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்திருக்க இல்ல அந்த பொஸ்கோ இல்ல விடுதலை புலிகள் இயக்கத்தின் போக்குவரத்து கண்காணிப்பு பிரிவுக்கு பொறுப்பாரு பிள்ளையாத்துல பொஸ்கோ அதை தெளிவுபடுத்ததான் பண்றேன். அப்ப இந்த உங்களுடைய இந்த உரையாடல்ல ஒரு விஷயம் வலு தெளிவா தெரியுது. நீங்கள் இப்ப இந்த டிடிஎன்ஏ என்றால் அவர்களும் குழப்பத்தில் இருக்கிறார்கள் யாரோடு கூட்டு வைக்கிறதுன்றதுல அவர்களுக்குள்ளேயும் விவாதங்கள் போய்கொண்டு தமிழரசு கட்சியோட போறதுக்கான கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இப்பொழுது அவர்கள் கஜேந்திரகுமாரோட மட்டும்தான் கூட்டு சேரணும்னு சொல்லல தமிழரசு கட்சியோட மட்டும்தான் கூட்டு சேரணும்னு சொல்லல சூழ்நிலைகளை பொறுத்து பிரதேச சபைகளை பொறுத்து அவர்கள் யாருடனும் கூட்டு சேர்வதில் நீங்கள் எந்த முரண்பாட்டையும் காட்டல அப்படியா? இதை கூட்டென்று நான் சொல்ல விரும்பவில்லை. எங்கள் மக்களிடம் போராளிகளாகிய நாங்கள் கேட்ட வாக்கை அவர்கள் தங்களுக்கு விரும்பிய அளவில் வழங்கியதாலே எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆசனங்களை நாங்கள் வீணடிக்க முடியாது. ஆகவே எங்களுடைய மக்கள் வாக்களித்து விட்டிருக்கிற சைக்கிள் கட்சியிலும் தமிழரசு கட்சிக்கும் நாங்கள் 2 வகையில் இந்த வாக்குகளை இந்த இதுல கொடுக்கலாம். ஒன்று பிரதேசங்களை காப்பாற்றுகின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உங்களுக்கு இந்த இடத்துல ஆதரவளிக்கிறோம் இந்த இடத்துல ஆதரவளிக்கிறோம் என்று கொடுக்கலாம். அப்படி இல்லை இவர்கள் ஒரு டிமாண்ட் வைக்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பொது கொள்கை ஒன்றை இவர்களே எழுதி இந்த பொது கொள்கையை ஏற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்படுவதற்கு நீங்கள் எதிர்காலத்தில் தயாராக வேணும் என்றதை ஒரு கருத்தாக நாங்கள் வச்சு எங்களுடைய ஆதரவு தர வேண்டும். இவர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். இவர்கள் அது கூடாக இவர்கள் பெறக்கூடிய ஆசனங்கள் இடங்களையும் இவர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். இவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்தை இவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இவர்கள் வியாபார அரசியல் செய்ய வலிக்கிறவர்களா இருந்தால் துருவப்பட்ட கட்சிகளாக இவர்கள் இருப்பார்கள். அதன் மூலம் இந்த கட்சியில் இருக்கிறவர்கள் இந்த மக்களின் வாக்குகளை முதலீடாக்கி ஒரு சிலர் அரசியல் செய்ய போறார். இப்ப ஒரு கதைக்கு வேந்தன் வந்துட்டாரு ஒரு கதைக்கு வச்சு கொண்டீங்க வேண்டாம். வேந்தன் அரசியல் செய்யறதுக்கு இது வாய்ப்பா போகும். வேந்தனுக்கு இருக்கிற வாக்கு வங்கியை வச்சுக்கொண்டு வேந்தன் எங்களுக்கே சொல்றேன். நான் வச்சா இந்த கட்சியோடையும் போகலாம். தமிழரசு கட்சி கேட்டது அவர்கள் கேட்டவர்கள் இவர்கள் கேட்டவர்கள் நான் அவரோட போகலாம். நான் போராளிகளோட நிக்கணும் தான் நிக்கிறோம் சொல்லி சொல்றேன். அப்படி சொல்றதுல பெரிய யோசனை இல்லை. அதை செய்து காட்டவன். அதனால இந்த கேம் சேஞ்சராக இருக்கிற இந்த சங்கு கூட்டணியினர் அடுத்த தேர்தலையும் எதிர்காலத்திலையும் தமிழ் மக்கள் உங்களை மதிக்க வேணும் உங்களை நம்ப வேணும். நீங்கள் ஒரு அரசியல் சக்தி தான். நீங்கள் உண்மையாக ஒரு சரியான முடிவு எடுக்கிறீர்கள். உங்களிடம் தியாக மனப்பான்மை இருக்கிறது என்றால் நானா இருந்தா ஒரு கதைக்கு எனக்கு கீழே பிரதேசத்துல நின்ற ஒருவன் அவனை விட தமிழரசு கட்சியில ஒரு சரியான ஆள் அந்த பிரதேசத்தை கட்டமைக்கக்கூடியவன் நிற்கிறான் என்று நான் காணுவனா இருந்தான் நான் சொல்லுவேன் நீஞ்சால் அவரை விடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு வழங்குவோம். ஏனென்றா இது பிரதேசங்களை கட்டமைக்கிறதுக்கான பிரதேச அரசியல் செய்யறதுக்கானது எது. நீங்கள் லஞ்சம் கொடுத்து போத்து கொடுத்து கசிப்பு கொடுத்து பிரதேசங்களை மீட்பீங்களாக இருந்தால் இதான் நீங்க செய்ய போறீங்க. அப்ப இந்த காசு கொடுத்து போட்டியிட்டவர்கள் எல்லாரும் தமிழ் மக்களால் செருப்பால் அடிச்சு வெளுத்தப்பட வேண்டியவர்கள். அதுல குறிப்பாக ஒடிச்சுட்டான் பிரதேசத்துல தம்பி என்ற ஒருவர் பெரியதோ காசு கொடுத்துருக்காரு ஒடிச்சுட்டான். வாகனங்களை விட்டு ஏற்றி கொண்டு இறக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதை விதமா காசு கொடுத்துருக்காரு. நீங்க கொட்டின காசு எங்க இருந்து நல்ல போறீங்க திருப்பி அதே மக்களுக்கு வருகிற இதுல இருந்து நல்ல போறீங்க. பிரதான கட்சியான தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறார்கள் ஊடகங்களை தெரிவிக்கிறார்கள் கசிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது காசு வழங்கப்பட்டிருக்கிறது. எங்கள் தமிழ் தேசியம் இவ்வளவுக்கு தரம் தாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயத்துல நான் சிங்களம் தமிழ் நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன். இலங்கையை ஆளுகின்ற தரப்பு இந்த பிரதேச சபை தேர்தலில் இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து மதுபானங்கள் கொடுத்து யாராவது வாக்கு பெற்றிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு பிரதேசத்துல நடக்கும் தெரிஞ்சிருந்தால் அது உடனடியாக அந்த பிரதேசத்துக்கு அந்த தேர்தலை ரத்து செய்யவும்
ரத்து செய்கிறது மட்டுமல்ல, நீதிமன்றத்துல கொண்டு போய் அதுக்கான தண்டத்தை அறவிட்டு தேர்தல் நிதியிலிருந்து எல்லாத்தையும் அதை செய்தவர்கள்ட்ட இருந்து பறிச்சு திருப்பி தேர்தல் நடத்தி அந்த பிரதேசத்தை கட்டமைக்கணும். இதை இலங்கையர் செய்ய வேணும். நான் இன்றைக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதியா இருப்பதா இருந்தால் நான் உடனடியாக அதுதான் செய்வேன். அப்ப அது செய்யறதுக்கு சட்டத்துல இடம் இருக்குன்னு சொன்னால், இலங்கை அரசியல் தேர்தல் சட்டத்திலே அதுக்கு இடம் இருக்குன்னு சொன்னால் நான் உடனடியாக அதான் செய்வேன். அனுரான இடத்துல நான் வந்து ஆத்தாச்சு. இதுக்கு தமிழ் சிங்களம் நான் உதப்பாக்க சொல்லல. நான் இலங்கையில சொல்றேன், இன்றைக்கு எங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கு. இன்னைக்கு பாகிஸ்தான், அமெரிக்கா, இந்தியா யுத்தத்தை பாருங்க. அந்த யுத்தம் உண்மையா நடக்கிறது என்னத்துக்கு கண்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த சிந்து நதியும் பாகிஸ்தான்ல இருந்து வேற ஆறுகளும் கலக்கிற இடத்துல குவிகிற இந்த தங்கத்தை சீனா நுட்பமாக அழுறதுக்கு பாக்குது. அந்த பிராந்தியம் இப்ப சீனாவின் கட்டுப்பாடு, இந்தியா தான் அழுறதுக்கு பாக்குது. இதுதான் அந்த போர். அங்கே அப்பாவி மக்கள் அழிகிறான். இப்ப இந்தியா பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை பிடிக்க இல்லை, சீனாவும் இந்தியா சண்டை பிடிக்குது. ஆனா சீனா இங்க சீன்ல இல்ல, பாகிஸ்தான் இந்தியா சீன்ல நிற்கிறோம். எப்படி இந்த உலக அரசியல் நடக்குது? இது ஒரு சிறிய தீவு, 2 மொழி 4 மதம். நீங்கள் சிங்கள இனவாதம் பேசுங்க, நாங்கள் தமிழ் இனவாதம் பேசி கொண்டு அழிகிறதா இல்லை. அது போல என்னை பொறுத்தவரையில இந்த ஜேவிபி லஞ்சம் ஊழலுக்கு எதிரானது, இலங்கையர்களுக்கானது என்று சொல்லுவென்றால் அது வடகிழக்கை தமிழர்களுக்கானதாகவும் மிச்ச வேடு மாகாணங்களை சிங்களவர்களுக்கானதாக விடணும். அண்மையில ஒரு குரல் பதிவு அனுப்பினார், ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கு அனுப்பினார். விடுதலை புலிகள் நாங்கள் அரசியலுக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம் வடகிழக்கில். எங்கள் மீதான தடையை உங்களுக்கு அகற்ற முடியாமல் போனாலும் கூட நாங்கள் சுதந்திரமாக அரசியல் செய்யறதுக்கான பகிரங்க பொது மன்னிப்பு அறிவி. விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து எந்த போராளி மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம். முடிஞ்சது அதெல்லாம் முள்ளிவாய்க்கால் தூக்கி போடும். நாங்கள் வாரம், நாங்கள் வடகிழக்க கட்டி எழுப்புறோம். ஏன் உங்களுக்கு சுனாமி வந்த போது இலங்கை கடற்படைகளுக்கு முதல்ல எங்கட கடற்படை இறங்கித்தான் அவங்க சிங்கள மக்களையும் காப்பாத்துறது, இலங்கை நேவியையும் காப்பாத்துறது. நாங்க செய்ய இல்லையா? சோ அதோட போர் முடிஞ்சது. நாங்கள் எங்களுடைய மக்கள் கேட்கிற உரிமையைத்தான் கேட்கிறோம். அது ஜனநாயக ரீதியில நாங்கள் சிங்கள மக்களோட பேசுறதுக்கு ஒரு கடமை வச்சுதான். சிங்கள மக்கள் மறக்காட்டும். உங்களுக்கு தெரியலாண்டு கட்சிகள் என்னதுக்கு மறக்கிறீர்கள்? சைக்கிள் கட்சியா தமிழர்கள்? நாளைக்கு ஜெயந்திரமா செத்து போடுவார். நாளைக்கு என்ன போகுது தமிழிடம்? சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் சித்தாந்தம் எங்க போச்சு? தமிழகத்தின் அரசியல் எங்க போச்சு? விடுதலை புலிகளை பேராளர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னார் ஆனந்த சங்கரி. கூட்டணி எங்க? ஆனந்த சங்கரி எங்க? தமிழினம் எங்க நிக்குது? இந்த இனத்துக்காகத்தானே நாங்கள் போராடினோம். அரசியல் நடத்துவதால் அடிப்படையில மட்டுமே அரசியலை கொண்டு போகலாம். கொள்கையின் பால் மட்டும்தான் அரசியல் கொண்டு போகலாம். இந்த இலங்கை அரசாங்கம் இதை புரிந்து கொண்டு செயல்படுமாக இருந்தால் இலங்கையை பொருளாதார நெருக்கடியில இருந்து நாங்க வெளியில கொண்டு வருவோம். இலங்கை இன்னொரு சிங்கப்பூராகவும் மாத்துவோம். எங்களுக்கு சுத்தமும் வேண்டாம், சத்தமும் வேண்டாம். புத்த பகவான் சொல்லல உங்களை கத்தி எடுங்க, ஒரு ரத்தம் பாருங்கன்னு சொல்லி. அல்லாவும் சொல்லல, சிவனும் சொல்லல, ஜேசுவும் சொல்லல. ஏது மக்களுக்காக தான் ரத்தம் சிந்தனை கிறிஸ்தவ மதம் சொல்லுது. அல்லாஹ் சொன்னவர் 5வது கொலவரி ஆடுங்க. கடவுளின் பேர்ல எதுக்கு அநியாயம் செய்கிறீர்கள்? நிறுத்துங்க. நினைக்கிறேன் இந்த புள்ளியோட இதை நிறைவு கொண்டு வர ஒரு முக்கியமான புள்ளியை நீங்க சொல்லியிருக்கிறீர்கள். வடகிழக்குல நீங்கள் தேசிய மக்கள் சக்தி உங்களுடைய ஆட்சியை வச்சுக் கொள்ளுங்கள். வடகிழக்கு நாடு முழுக்க நீங்கள் ஆட்சியை வச்சுக் கொள்ளுங்கள். ஆனா வடகிழக்கு தமிழர்களுக்கான ஒரு மாநில சுயாட்சியை ஒன்றை வழங்க வேண்டும் என்று அது கூட ஒரு தவறான கருத்து. அதாவது தெற்கின் பிரதேசங்களை சிங்கள மக்கள் யாருக்கு விரும்புகிறார்களோ, எந்த கட்சியை கொடுக்கிறார்களோ அவை இந்த பிரச்சனை. வடகிழக்கு தமிழர்களிடம் இருக்க வேண்டும். இலங்கை ஒரு கூட்டாட்சியாக இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் அதை செய்ய முடியாது என்றால் நீங்கள் தமிழர்களை நீங்கள் விடுங்கப்பா, பிரிச்சு விடுங்க. நாங்கள் பிரிஞ்சு போறதை பற்றி கதைக்க இல்லையே. எங்களுடைய ஆயுத போராட்டத்தை வலிமையாக்கி எங்களுடைய தேசிய தலைவர் என்ன சொன்னவர்? ஒரு உண்மையான பௌத்த சிங்களவர் இலங்கையின் அதிபராக இருந்தால், ஏவர்த்தனா ஒரு உண்மையான பௌத்த சிங்களவராக இருந்தால் நான் ஆயுதம் ஏந்தி இருக்க மாட்டேன். இதுக்கு பொருள் என்ன? நீங்கள் இன்னைக்கு சொல்றீர்கள் நீங்கள் உண்மையான பௌத்த சிங்களவர்கள் சொல்றீர்கள். நாங்கள் உங்களிடம் கேட்கிறோம். எங்களுடைய ஆயுதமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கட மக்களை நிர்வகிக்கிறதுக்கு நீங்க வர வேண்டாம். அது பார்க்கறதுக்கு எங்களுக்கு முடியும். நீங்க கதவை திறந்து விடுவோம். வடகிழக்கு நாங்கள் பார்க்கிறோம். வடகிழக்குல இருக்கிற 7 எளிய சிங்கள மக்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம்ப்பா. விடுங்க எங்களை. நீங்களா இருங்க, நாங்களா இருப்போம். அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அமெரிக்கா அப்படி இருக்குது. அந்த புள்ளியோட ஒரு முக்கியம் நல்ல புள்ளி. அந்த புள்ளியோட நாங்கள் இந்த நேர்காணல முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளோட இவ்வளவு விஷயங்களையும் கலந்துரையாடினதுக்கு மிக்க நன்றி முல்லைமதி. நன்றி, வணக்கம்.